கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பா யார் யாரை போட்டியிட போறாங்கன்னு இன்னும் வேட்பாளர் பட்டியலே வெளியிடப்படாத நிலையில பேரை சொல்றதுக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம கரூர் காங்கிரஸார். முதல்ல கரூர்ல ஜோதிமணி வேட்பாளர் தானான்னு கேள்வி இருக்கும்போது இது யாரோட பிளானா இருக்கும்? வாங்க இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு. அரசியல் கட்சிகள்னா வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுறது, பிரச்சாரங்களுக்கு ரெடி பண்றது, இப்படி தயாராகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சின்னு 4 முனை போட்டி நிலவிட்டு இருக்குது. குறிப்பா திமுக கூட்டணியில காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, IUML அப்படின்னு பெரிய படையே அணைஞ்சிருக்கு. இதுல எந்தெந்த கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுதுன்னு திமுக அறிவிப்பு வெளியிட்டதை அடுத்து காங்கிரஸை தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க. காங்கிரஸ் மட்டும்தான் இன்னைக்கோ நாளைக்கோ எப்பயாவது அறிவிச்சிருவோம் அப்படின்னு எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஆளே இல்லை இங்க பெல்லு அப்படிங்கிற மாதிரி வேட்பாளர் அறிவிக்காமலேயே கரூர்ல பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க காங்கிரஸினுடைய தொண்டர்கள். கரூர் நாடாளுமன்ற தொகுதியில போன தேர்தலில் ஜெயிச்சு சிட்டிங் எம்பியா இருக்கிறவங்க நம்ம காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி. அவங்க இது வரைக்கும் தொகுதிக்கு பெருசா எதுவுமே செய்யலைன்னு தொகுதிக்காரங்களும், அதனால கூட்டணி கட்சியான எங்க பேரும் சேர்ந்து கெடுதுன்னு திமுக காரங்களும் செம்ம காண்டில் இருக்காங்களாமா அப்படின்னு பேசப்படுதுங்க. இதனால ஜோதிமணிக்கு இந்த தேர்தலில் சீட்டு கிடைக்குமானே தெரியாத அளவுக்கு நிலைமை அங்க இருக்கு. குறிப்பா திமுக போன மாசம் தொகுதி பங்கீடு பத்தி பேச அறிவாலயத்துல கூட்டம் நடத்தினப்போ கரூர் திமுக காரங்க பர்சனலா இந்த வாட்டியும் தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கிடாதீங்கன்னு கோரிக்கை வச்சாங்களாமா. ஆனாலும் மேலிடம் கரூர் காங்கிரஸுக்குத்தான் அப்படின்னு ஒதுக்கி இருக்கு. ஏற்கனவே கான்ல இருக்க திமுக காரங்க இன்னும் கொஞ்சம் காதுல புகை விடுற அளவுக்கு இருக்க பேரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தொகுதிக்குள்ள சுவர் விளம்பரம் எல்லாம் வரைஞ்சு ஜோதிமணிக்கு பிரச்சாரத்தையே தொடங்கிட்டாங்க. அவங்களுடைய ஆதரவாளர்கள் தன்னோட பேரை கட்சி அறிவிக்கும்னு ஜோதிமணி பண்ற ஸ்டண்டா இல்ல அவங்களுக்கு தெரியாமலேயே இதெல்லாம் நடக்குதான்னு சந்தேகத்துலதான் தொகுதி மேல ஒரு கண்ணை வச்சு கவனிச்சுட்டு வர்றாங்க அரசியல் விமர்சகர்கள். ஜோதிமணிக்கு இன்னும் பளிச்சுன்னு ஒரு எதிர்காலம் இருக்கா இல்லையான்னு காங்கிரஸோட கேண்டிடேட் லிஸ்ட் வெளியானா தான் தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.